ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிள் லார்டு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 6ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நம்ம காங்கோவை காட்டுறாங்க. அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வானத்தில் அப்படியே பறந்துட்டு இருக்காரு. காத்தடிக்கிற பக்கம்லாம் வாழ இருந்த காத்தாடி மாதிரி அவர் அங்கேயும் இங்கேயுமா ஆடிட்டு இருக்க. கீழேருந்து அவரோட மெய்ட்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காங்க. ஆள் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துடுறாரு. அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா அதை செஞ்சு காட்டுவேன் மாஸ்டர். இதோட 230 தடவை சொல்லிட்டீங்க. ஓ மாஸ்டர் சந்தேகப்படுறியா? இல்ல அதுக்கு இல்லைங்க மாஸ்டர், நீங்களாம் ட்ரை பண்ணி கத்துக்கிறதை விட உங்களை யாராவது கைட் பண்ணாங்கன்னா நீங்க இன்னும் சீக்கிரம் பறந்துடலாம்ல. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். அப்ப நம்ம யூசி அந்த பக்கமா வராங்க. ஜெங்ஃபெங் அகாடமிக்கு கிளம்பு ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? அப்ப எப்படி இதுக்கு சரின்னு சொன்னாரு. ஜெங்ஃபெங் அகாடமிக்கு நம்ம டிராகன் பேரு சேர்ந்த எல்லா பெஸ்டான ஹீரோஸும் வருவாங்க. நான் எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் அங்க செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ட்ரைனிங் எடுக்க அதான் சரியான இடம்னு சொல்லி அவரும் அறக்க பறக்க கிளம்புற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே அகாடமி என்ட்ரன்ஸ் நம்ம யூசி உள்ள போகாம நம்ம ஹீரோக்காக வலிமேல் வெளி வச்சு காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே சி ஃபேமிலி சேர்ந்து அந்த பிரதர்ஸ் அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல. இங்க வர எல்லாருமே கெத்தா தான் இருக்கானுங்க. அப்படியே சைட்ல இருந்து நம்ம யூசி கிட்ட போய் அவன் லைட்டா உரண்டை இழுக்கிறான். அவனோட தம்பி டென்ஷன் ஆகு. அவனோட அண்ணன் அங்க வந்துடுறாரு. மன்னிச்சிருங்க, என் தம்பி கொஞ்சம் மென்டல். அவன் வரத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். யூசி அவங்களோட மேக்கப்லாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களோட ஹேர்பினை காணும். அச்சோ, அது இருந்தா தானே நான் பார்க்கறதுக்கு இன்னமும் செமையா இருப்பேன். சரி நீ இங்கே இரு. ஜீன் வந்துட்டானா உடனே எனக்கு சிக்னல் கொடு. என்னது ஜீனா? ஆனா நான் அவனை பார்த்ததே கிடையாது. பக்கத்துல இருந்த மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பச்சைசையும் முடிச்சுட்டு வர வழியில அங்க இருந்த ஒரு குழந்தை வாத்து பொம்மை வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. சரி போறப்போக்குள்ள ஒரு சமூக சேவை செய்வோமான்னு பார்த்தா அந்த கடைக்காரன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இது சும்மாலாம் நாங்க தர மாட்டோம், காசு வாங்கிட்டு தடா. இல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் இது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னா அதுக்கு $100 தரணும். தக்காளி நம்ம கிட்டே பிசினஸ் பேசுறான்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆளும் கணக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்ககிட்ட இத்தனை வடை இருக்கு, உங்க முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் உளுந்த வடையும் இவ்வளவு பேர் மசால் வடையும் எடுத்துட்டா இப்ப உங்க கையில பாக்கி எத்தனை இருக்கும்? நம்ம யோசி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவ்வளவு கஷ்டமான கேள்விக்கு உடனே பதில் சொல்லிடுறாங்க. ஆளும் அதை பார்த்து வியந்துடுறான். சூப்பர் சூப்பர், சூப்பரா பதில் சொன்ன. இந்த உன்னோட கிஃப்ட் தூக்கிட்டு ஓடி போயிடு. ஆனா நம்ம பேசினது இந்த பொம்மைக்காக தானே. அவன் முடியாதுன்னு பிரச்சனை பண்ண டக்குன்னு மின்னல் வேகத்துல வந்து யாரோ ஒருத்தன் அதை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். கடைக்காரனும் அவனை துரத்திட்டு அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்க அவனோட மார்க்கெட்டுக்கு நம்மால அவனுக்கே சுத்தி காட்டுறாரு. கோழி கோடையில தலையை விட்டு ரக்கையில வஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவன் கடைக்கே கூட்டு வந்துட்டு இப்ப நான் சொல்றேன், ஐயா ஏமாத்தினது தப்பு தாங்க ஐயா, எந்த பொம்மை வேணுமோ எடுத்துட்டு என்ன விட்டுருங்க. ஆளு மாசம் அதை வாங்கி நம்ம யூசி கையில கொடுக்க, நம்ம யூசி அதை வாங்கி அந்த குட்டி பொண்ணு கையில கொடுக்க அவங்களும் குசியா போயிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் இன்ட்ரோவும் ஆகுது. அச்சோ, என் தலையில இந்த ஹேர்பினை காணும். உங்க பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு தாங்களேன். அது இப்ப என்னால முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அகாடமி டெஸ்ட் நான் உடனே அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஜெங்ஃபெங் அகாடமியா? நானும் அங்கதான் போறேன். அப்ப வாங்க போலான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிட்டு ஆள் மின்னல் வேகத்துல டக்குன்னு அகாடமி வாசலுக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட வந்துட்ட மாதிரி தெரியுது. சீங் வந்துட்டியா? ஆனா ஆள் அவங்கள பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்காரு. சரி வாங்க நம்மளும் போலாம். உள்ள இருந்த நம்ம ஜெங்ஃபெங் நம்ம ஹீரோவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண அவங்க எல்லாரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க இங்க இருக்கிற ஒரு டோரை தாண்டணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். யாரெல்லாம் அதை செஞ்சு முடிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. டோர்னு ரொம்ப நேரமா சொல்றீங்க, அது எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களே. அவங்களும் அவங்களோட பர்ஸ் யூஸ் பண்ணி அதை அப்படியே வெளியே வர வச்சிடுறாங்க. சரி இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நம்ம ஆளுங்க மொத்த பேரும் அப்படியே அது கிட்ட போறாங்க. நம்ம ஸ்பீடு நானா புயலிய தூரம் சாப்பிடுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப விஷயம். டக்குன்னு மின்னல் வேகத்துல அந்த இடத்த தாண்டிடுறாரு. ஆனா தாண்டவரு திரும்ப நம்ம ஹீரோ பக்கத்திலேயே வந்து நிக்க எனக்கு என்னாச்சு? அவர் திரும்பவும் ஓடுறாரு. ஆனா திரும்பவும் அதே தான். நம்ம காங்கோ அப்பதான் வித்த காட்டுறாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு மேஜிக் லெட்டர் எடுத்து அவர் சட்டையில ஓட்டிட்டு ஆள் அப்படியே பறக்க ஆரம்பிக்க இவராது அதை தாண்டாரான்னு பார்த்தா அந்த இடத்துக்கிட்ட ஒரு பேரியர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல இடிச்சிட்டு போன வேகத்திலே திரும்ப வந்து கீழே விழுந்துடுறாரு. கூட்டமே அவரை பார்த்து சிரிக்குது. உங்க யாராலையும் இதை தாண்ட முடியாது. உங்களோட பலகீனத்தை உங்க பலமா மாத்துற வரைக்கும் இவ்வளவு சொல்றீங்களே, யார் சார் நீங்க? 38 வருஷமா அதை தாண்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னை விட இதை பத்தி வேற யாருக்கு நல்லா தெரிய போகுது? அவரு சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் லைட்டா அள்ளு விட ஆரம்பிக்குது. தாத்தாவே அவங்கள வழி நடத்துறாரு. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி என் பின்னாடியே வாங்க. அவங்க அப்படியே அந்த இடத்தோட சென்டர்ல போய் நின்னுறாங்க. அங்க ஏதோ வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. கொஞ்ச தூரத்திலேயே அவரோட அம்மா அங்க இருக்காங்க. அவர் வேகமா அவங்க கிட்ட போக டக்குன்னு அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் முழிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு பக்கம் கூட்டமா ஒரு டீமன்ஸ் கூட தனியால
முன்னால நின்று பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு பேர் கொன்னாலும் ஏன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு இலிசனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம யூசி அவங்க ரூம்ல இருக்க அவங்க ஃபேமிலியோட அக்கௌண்ட் புக் அவங்க முன்னாடி இருக்கு. அப்ப என்ன பிசினஸ்ல சேர்த்துக்கிட்டாரா? நம்ம ஸ்பீடுக்கு கனவுல ஒரு விருந்தே ஓடிட்டு இருக்கு. ஆள் தனியால உட்காந்து அது மொத்தத்தையும் வெளுத்து கட்டுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோட இலிசன் அந்த சம்பவம் நடக்குது. அவரோட அம்மா அங்க நின்றுட்டு இருக்க. டக்குன்னு அங்க வந்து ஒரு கழுகு அவங்கள தூக்கிட்டு பறந்துருது. ஆள் டென்ஷன் ஆகி அதை துரத்த போறாரு. இல்ல நான் அகாடமி டெஸ்ட்டுக்கு தானே வந்திருந்தேன். அப்ப இது எதுவுமே உண்மை இல்ல. அதை துரத்திட்டு போனா நான் டெஸ்ட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு நினைக்கிறான். என் ட்ரீம்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவோன்னு சொல்லி அவரை டக்குன்னு ஒரு ஏரோ கூட அந்த கனவும் கலைஞ்சிருது. பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களே ஒரு எழுப்பி விட்டுறாரு. நம்ம யூசி அக்கௌண்ட் புக்கை படிச்சுட்டு இருக்கும் போதுதான் அதுல நம்ம ஹீரோவோட இடத்த பத்தி எல்லாம் போட்டிருக்கு. நான் சீங்க பக்கத்துக்காக அகாடமிக்கு தான் நான் வந்திருந்தேன். அவங்களோட இலிசனும் டக்குன்னு அங்கிருந்து காணாம போயிடுது. பக்கத்துல காத்துலயே சண்டை போட்டுட்டு இருந்த அவங்க தம்பி காது கிட்ட போயிட்டு அப்போ ஒன்னு பிசினஸ்ல சேர்த்துக்கிட்டாரு. அவருக்கு டக்குன்னு கனவு கலைஞ்சிருது. கையே சிக்கன் பிஸா நினைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம ஸ்பீடையும் அவங்க எழுப்பி விட்டுடுறாங்க. அப்ப நான் சாப்பிட்ட எதுவுமே உண்மை இல்லையா? கேம்ல இருந்து 2 பேரு தப்பான முடிவெடுத்து அவுட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம சி ஃபேமிலியை சேர்ந்த அந்த பொடியன் ட்ரீம்ல ஜாலியா கூத்தடிச்சிட்டு இருக்கான். பொண்ணுங்களுக்கு நடுவுல ஆள் மஜாவா இருக்கு. நம்ம யூசி அவன் கண்ணத்திலே ஒண்ணு விட்டு அவனோட மயக்கத்தையும் கலங்கடிச்சிடுறாங்க. அவர் அண்ணன் நிலைமை தான் ரொம்பவே மோசமா இருக்கு. சீட்டு எந்திரி. அவரை நட் ரோட்ல நிக்க வச்சு ஊரே சேர்ந்து கேள்வி கேக்குது. ஒன்னு மாதிரி ஒருத்தனை சி ஃபேமிலியில கண்டிப்பா அவங்களால சேர்த்துக்க முடியாது. ஆள் ஒரு மாதிரி பதறி போயிருக்காரு. அங்க வந்து நம்ம ஹீரோயின் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்படியே விட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவரோட அந்த மோசமான ட்ரீம்ல இருந்து அவர் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம முதல் இந்த இடத்த எப்படி தாண்டதுங்கிறத பார்ப்போம். இலிசன்ல இருந்து தப்பிச்ச எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஆப்பு அந்த தாத்தா வெளியே வந்து விழுந்துடுறாரு. அடே செங்ஃபெங் அகாடமி அடுத்த வருஷம் ஒண்ணு வந்து பாக்குறான். தப்பான படிக்கட்டுல காலை வச்சாலும் அவுட்டுங்கிறது அவங்களுக்கு இப்பதான் புரியுது. அங்க இருக்கிற க்ளூ எல்லாத்தையும் அவங்க அப்படியே நோட் பண்றாங்க. நம்ம யூசி வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைன் சொல்லி அவங்க ஒரு பக்கம் கணக்கு போட அவங்க சொன்னதை செஞ்சு பார்த்துருன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெடி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம், இது ஒரு ஸ்டார் ஃபார்மேஷன், லைன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா இதை தாண்ட முடியாது. ஸ்டார்ஸோட ஸ்பெசிபிகேஷனை பத்திலாம் அவங்க அப்படியே எடுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. 7 ஸ்டார்ஸ்ல இது எந்த பட்டன்ல இருக்கு, எங்க காலை வச்சா எங்க போகும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி இதை ட்ரை பண்ணலாம். எப்ப ஹீரோ இப்ப போறது போதாண்டா போறான். அவர் அப்படியே அங்கிருந்து பாஞ்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயம் சரியா வேலையும் செய்து அவரை ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து நம்ம ஹீரோயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ண அவங்க 2 பேரும் அங்கிருந்து மொத்த கேங்கையும் கூட்டிட்டு அசால்ட்டா அந்த டோரை தாண்டவும் செஞ்சிடுறாங்க. அங்கிருந்த பவர்ஸ் எல்லாமே காணாம போயிடுது. முன்னாடி பார்த்தா நம்ம செங்ஃபெங் நீங்க உங்க டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க. அவங்க எல்லாருமே அப்படியே குசியா போயிடுறாங்க. நம்ம செங்ஃபெங் பாய்ஸை கூட்டிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடுறாரு. இங்கதான் நீங்க எல்லாரும் தங்க போறீங்க. அவங்க எல்லாரும் போய் அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்க்கறாங்க. சிட்டுவோட தம்பி இவ்வளவு சின்ன இடமா, எங்க வீட்டு கிச்சன் கூட இதை விட பெருசா இருக்கும். தம்பி நீ ஒன்னும் வெக்கேஷனுக்கு வரல, இது அகாடமி. எல்லாரும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. பக்கத்துல ட்ரைனிங் பிளேஸ் இருக்கு. உங்களுக்கு வேற எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். நான் வெஸ்டர்ன் ரூம்ல இருப்பேன், தேவைப்படும் போது என்ன வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக நம்ம ஸ்பீடு ஓடி வந்து அவர் வழிமறிச்சிடுறாரு. ஒரு நிமிஷம் மாஸ்டர், பொண்ணுங்க ரூம் எங்க இருக்குன்னு சொல்லாமலே போறீங்களே. அங்க இருந்த மொத்த பேருமே சிரிச்சிடுறானுங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க? அங்கதானே என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் இருப்பாங்க, அதுக்காக தான் கேட்டேன். எல்லாருக்கும் ஒன்னாதான் கிளாஸ் நடக்கும், உன் ஃபியூச்சர் ஒய்ஃபை அங்க தடிக்குன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சிட்டுவோட தம்பி காண்டாகிறான். இத்தனோட இடத்துலலாம் கண்டிப்பா என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. நல்ல பெட்டும் பெட்ஷீட்டுமாவது எனக்கு வேணும். உங்களுக்கும் என்னோட டேஸ்ட் தான் சொல்லிட்டு காங்கவும் அங்க வந்துடுறான். அவங்க எல்லாரும் அப்படியே ஒருத்தர் கூட ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. சிட்டுவா உங்க ஃபேமிலியை பத்தி எனக்கு தெரியும். உங்க சி ஃபேமிலி கார்ட் பண்ணும் போது தானே டிமன் வெல்ல அட்டாக் நடந்துச்சு. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ குறுக்க வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறாரு. பாய்ஸ் ரூம் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்ப அப்படியே கேர்ள்ஸோட ரூமை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு. நம்ம யூசி இவ தானே ஜீயும் கூட வந்தது. உனக்கு ஜீங்க எவ்வளவு நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தான். கொஞ்ச நாள்னா 1 வாரமா இல்ல 1 மாசமா இல்ல 1 வருஷமான்னு சொல்லு. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள கண்டிக்கவே மாட்டாங்க. ரெஸ்ட் எடுத்ததான் நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இவனா இவ்வளவு வரப்பா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க பின்னால இருந்து அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்த்தா பேய் மாதிரி ஒருத்தவங்க வந்து என் கூடவான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பயத்துல கதற ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள காப்பாத்தி விட்டுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களோட மற்ற ரூமர்ஸ் அங்க வந்துடுறாங்க. இவங்க தான் சீனியர் லான்சி. வருஷம் புது பசங்களை இவங்க இப்படிதான் வர வைப்பாங்க. அவங்க அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்க உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் சீனியர். அசஸ்மெண்ட்ல திரும்ப ஃபெயில் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷமா இங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்ல இப்ப அப்படியே நம்ம சிட்டுவை காட்டுறாங்க. ஆள் ட்ரைனிங் ரவுண்டுக்கு வந்துட்டாரு. அங்க இருந்த ஒரு ஸ்குவாட் எடுத்துட்டு அவரோட பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண சைட்லேருந்து நம்ம ஹீரோவும் அதை அப்படியே பார்க்கிறாரு. இவரோட ஸ்கில் உண்மையிலேயே நல்லா இருக்கு. என்னை சுத்தி நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. அவங்க கூட போட்டி போட்ட
போட்டாதான் நானும் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆவேன். அந்த மோயாங் சனை தோக்கடிக்கவும் என்னால முடியும். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம யூசிக்கு தூக்கமே இல்லை. யூஜி நல்லவள தான் இருக்கா. ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மளை காப்பாத்துவா போல. இல்ல அவ ஜீன் கூட க்ளோஸா இருக்கா. நம்ம அசந்த நேரமா பார்த்து அவனை குத்திட்டு போயிட்டா என்ன பண்றது? அது நடந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்க பக்கத்து சீட்ல இருந்து அந்த சீனியர் வர அவங்கள பார்த்து ஃபிளையிங் கிஸ் தராங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. முதல் நாள் கிளாஸ் பேசிக் தான். பேசிக் கான்செப்ட்ல நீங்க எல்லாரும் எந்த கேட்டகரியில வரீங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம். நம்ம செங்ஃபெங் கிறிஸ்டல்ஸ் முன்னாடி அவங்கள உட்கார வச்சிடுறாரு. ஒரு கலர் காம்பினேஷனையும் நம்ம மெர்ஜ் பண்ணும்போது ஒரு பவர் நமக்கு கிடைக்கும். பிங்க்கும் ஒயிட்டும் தான் ரொம்பவே முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாரு. நம்ம சிட்டுவோட தம்பி முதல்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு பல்பு வாங்க அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு டெமோ காட்ட சொல்றாரு. அவங்களும் அசால்ட்டா வேற லெவல்ல பண்றாங்க. அந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி ஒரு மரக்கிளையை வர வச்சு அது ஃபுல்லா ஐஸா மாத்துறாங்க. நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் நடந்ததை யோசிச்சு பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அதை மாத்தி ஒரு மீனோட உருவத்துக்கு கொண்டு வராங்க. அது பார்க்க ரொம்பவே ரியலா இருக்கு. அன்னைக்கு நம்ம ஹீரோ அவங்களுக்காக சமைச்சு கொடுத்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே லைட்டா அவரை பார்த்து ஸ்மைல் பண்ண ட்ரைனிங் களை கட்ட ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின்னு சொல்லி அங்கிருந்த மொத்த பேரும் அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா வேற லெவல் பண்றாங்க. அவரும் அதுல புது புது கலர்லாம் வர வச்சு காட்டுறாரு. நம்ம யூசி ஒரு பக்கம் அதெல்லாம் பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம செங்ஃபெங் பேசிக் ஸ்கில்ஸை பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுல மாஸ்டர் ஆகணும்னா கவனம் ரொம்பவே முக்கியம். நம்ம ஹீரோயினா அவரை பார்க்க வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லாம ஓடி வராரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கவர் பண்ணிக்க அவங்களும் லைட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஆள் வந்த வயதுக்கு அங்கிருந்த மரத்துல போய் மோதிடுறாரு. இந்த கிளாஸ் தான் ஒரு பக்கம் கலவரமா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கமும் அதே நிலைமை தான். சிட்டுவோட தம்பி இது எல்லாமே பேசிக்கான ட்ரைனிங், இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும் சொன்னா கேள்றானே. அவர் அண்ணனும் எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு. ஆனா அவரு கேட்குற மாதிரியே தெரியல. மாஸ்டர் அங்க வந்துடுறாங்க. சரி நீ என்ன கத்துக்கிட்டேன்னு செஞ்சு காட்டு. அவர் அந்த கிறிஸ்டலை கட்டிட்டு அழுத்திட்டு இருக்காரு. அதை வச்சு வித்த காட்டுன்னு சொல்லி மொக்க வாங்கிட்டு கீழே விழுந்து மூஞ்சு முறையில வாங்கிக்க. எங்க எல்லாரையும் நீ சிரிக்க வச்சுட்ட. இப்ப உனக்கான சான்ஸ். அவங்க ஒரு ஸ்பெல்ல போட்டு அடுத்த 3 மணி நேரத்துக்கு சிரிச்சுட்டே இருன்னு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. நம்ம யூசி நம்ம ஹீரோக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு அவரு லுக்கோட வர ஆளுங்க இல்ல. ஆனா வந்த இடத்துல சிட்டுவோட தம்பி கூட அவங்களுக்கு லைட்டா பேச்சுவார்த்தை ஆகுது. அவரும் அவங்க திமுறா சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு லைட்டா அவங்க மேல இம்ப்ரெஸ் ஆகுறாரு. நம்ம ஹீரோ கிளாஸ் முடிஞ்சாலும் சரி நான் ட்ரைனிங் எடுப்புன்னு சொல்லி ஒரு பக்கம் வித்த காமிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம சிட்டு வராரு. அவரும் அவர் கூட சேர்ந்துட்டு பிரீத்தை எப்படி பண்ண அட்டாக் பண்ணும்போது ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்கணும், உன் மூளை கவனம் செலுத்தாதெல்லாம் எவ்வளவு விஷயத்த அவருக்கு டீச் பண்றாரு. நம்ம ஹீரோக்கும் அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, உன் ஸ்கில்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அவர் கொண்டு வந்த ஸ்நாக்ஸையும் முழுங்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுமான்னு அவர் கேட்குற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 6 முடியுது. அகாடமிக்குள்ள வந்த உடனே கதையை இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ இங்க புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறாரு, அவரோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.